சில நாட்களுக்கு முன் இந்த காலத்தினுடைய கடைசி ஆகச்சிறந்த அரசியல் தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி, இடதுசாரிகளின் ஈடு இணையற்ற தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் மரணமடைந்திருந்தார். இந்த மரணம் அனைவருக்கும் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருந்தது. அனைவருக்கும் என்பதை விட ஒரு சிலருக்கு, ஏன் அனைவருக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால், இன்று பல பேருக்கு வரலாறும் தெரியாது, அதை தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்வது கிடையாது. இதையெல்லாம் கடந்தும் எளிமையை சில பேருக்கு பிடிப்பதே கிடையாது. எளிமை என்றால் அது ஒரு மிகப்பெரிய தவறு போல பார்க்கிறார்கள் இந்த கால தலைமுறையில். அதனால்தான் இந்த காணொளியில் எளிமை ஏமாற்றத்தை தரும் என்பதை குறித்து உங்களிடம் நான் கலந்து கொள்ள விரும்புகின்றேன். திரு விஜயகாந்த் அவர்கள், அதாவது நடிகர், தேமுதிகவினுடைய தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்த போது 100 ஸ்டேட்டஸ்களில் 99 ஸ்டேட்டஸ்கள் விஜயகாந்தின் படமாகவே இருந்தது. ஆனால் நல்லக்கண்ணு இறந்தபோது 20 ஸ்டேட்டஸில் கூட நல்லக்கண்ணு இடம்பெறவில்லை. விஜயகாந்த் தவறானவர் என்று நான் சொல்லவில்லை. நல்லக்கண்ணுவுடன் ஒப்பிடுகையில் விஜயகாந்த் அவ்வளவு பெரிய தலைவரா? காமராஜரே வந்து கொளத்தூர் தொகுதியில் தற்போது நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக நின்றால் காமராஜர் நிச்சயம் தோற்கடிக்கப்படுவார். நல்லக்கண்ணவர்கள் எடப்பாடி தொகுதியில் பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் களத்தில் நின்றால் நிச்சயம் நல்லக்கண்ணு அவர்கள் தோற்கடிக்கப்படுவார். அதற்கான காரணம், நம்முடைய தலைவர், நம்முடைய கட்சி, நாம் இருக்கும் இடம் பணமும் அதிகாரமும் கெத்தாக இருப்பதுதான் இன்றைய மனநிலை கொண்ட இளைஞர்களுக்கும் வரலாறு தெரியாதவர்களுக்குமான மனநிலையாக மாறிவிட்டது. இதுதான் உலகம். கொள்கைக்காக அரசியல் கட்சியை தேடி போவர்களை விட தலைவருக்காக, என்னுடைய தலைவன், என் சாதியை சார்ந்தவன், சினிமாவில் எப்படி தெரியுமா என்னுடைய தலைவன், பணத்திற்காக பிரம்மாண்டமான மாநாடு நடத்துபவனாக, இப்படித்தான் நம் மனநிலை மாறிப்போய்விட்டது. எனவே எளிமையான அரசியல் தலைவர், ஆகச்சிறந்த கொள்கை பிடிப்பாளர், இதையெல்லாம் எதிர்பார்த்து இளைஞர்களும் அரசியல் ஆர்வமுள்ளவர்களும் நகர்வதே கிடையாது. ஆட்சியை பிடிப்பதும் அதிகாரம் செலுத்துவதும் பிரம்மாண்டமும் பணமும் அதிகாரமும் கெத்தும் தான் நம்முடைய அரசியல் தேர்வாகவே மாறிவிட்டது. இனிவரும் காலங்களில் எளிமையோ கொள்கையோ நிச்சயம் யாருக்கும் தேவைப்படாது. அதற்கான காரணம், அதெல்லாம் யாருக்கும் இங்கு தேவையும் கிடையாது. அதன் முக்கியத்துவத்தை நாம் இனிவரும் காலங்களில் உணரப்போவதும் கிடையாது. எளிமையான தலைவர்கள், ஆகச்சிறந்த காலங்கள் எல்லாம் கடந்து போகிவிட்டோம். 150 ரூபாய் இறந்தபோது வைத்திருந்த முன்னாள் முதல்வர் காமராஜரையே தோற்கடித்த மண்ணல்லவா இந்த தமிழகம்? கக்கனையெல்லாம் மறந்துவிட்டு இன்று ஊழல்வாதிகளுக்கு கப்பம் கட்டும் காலமல்லவா? நாம் எல்லாம் எளிமையை நோக்கிய நகர்கின்றோம். அதிகாரம், ஆணவம், துஷ்பிரயோகம், கெத்து, பிரம்மாண்டம், கவர்ச்சி, இதுதானே நம்முடைய அரசியல் தேர்வு. இப்படியெல்லாம் பேசினால் நானே பைத்தியக்காரனாகத்தான் தோன்றுவேன். வரலாறு தெரியாதவர்களிடம், அடிப்படை அறிவு இல்லாதவர்களிடம் ஏன் அரசியல் இனிவரும் காலங்களில் தூய்மையாக்கப்படாதா? நிச்சயம் படாது.